இங்க ஹீரோ அவனோட அம்மாக்கு உடம்பு முடியலன்னு ஃப்ரெண்டு கிட்ட காசு கேட்டிருப்பான். அவனுமே பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணி வரேன்னு சொல்லியிருப்பான். அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு குடிகாரனை பார்க்கறான். தினம் அவன் ஃபோன் பேசும்போது ஒரு அம்மா லாட்டரி டிக்கெட் வித்துட்டு வராங்க. அவங்கள பார்த்தா பாவமா இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பணத்தை செலவு பண்றான். அதை பார்த்ததுமே நம்ம அம்மாக்கு இவங்க கிட்ட பணம் கேட்டா தருவாங்கன்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். அப்பன்னு பார்த்தா அவனே வந்து ஹீரோ கிட்ட பேசுறான். இதே அவன் யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க கிட்ட ஃப்ரெண்டாவும் பழக ஆரம்பிக்கிறான். அண்ட் இவன் அவன் கூட டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப அவனோட பேக்ல நிறைய பணம் இருக்கிறத பார்க்கறான். சோ நம்ம அம்மாவை பத்தி சொன்னா அவன் தருவான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆனா தயக்கத்துல கேட்காமலே விட்டுறான். இப்படி இவன் கூட ஹீரோ துணி கடை, ட்ரெஸ் ஷாப், ஹோட்டல் சொல்லிட்டு சுத்த ஆரம்பிக்கிறான். அப்படியே இவனோட பணம் கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்குது. ஆனா இவன் அப்பயுமே எதுவுமே கேட்காம விட்டுறான். ஒரு கட்டத்துல இவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அதை பார்த்ததுமே இவன் ஹீரோ கிட்ட என்னதான் உனக்கு பிரச்சனைன்னு கேட்கறான். இப்பதான் ஹீரோ என்னோட அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, அதனால ஹாஸ்பிட்டல் செலவுக்காக உங்ககிட்ட பணம் இருக்கிறத பார்த்தா சோ நீ தருவன்னு சொல்லிட்டு உன் பின்னாடி வந்தா, ஆனா நீ எல்லா பணத்தையும் செலவழிச்சிட்டு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றான். இதை கேட்டதுமே இதுதான் உன்னோட பிரச்சனை, நான் முதல்ல சொல்ல வேண்டியதுன்னு சொல்லிட்டு சொந்தக்காரெல்லாம் ஃபோன் பண்ணி பாக்குறான். ஆனா எல்லாருமே இவன் குடிகாரன்னு சொல்லிட்டு தராமலே விட்டுறாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோட ஃப்ரெண்டே பணம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கால் பண்றான். அந்த பணத்தை இவன் கிட்ட கொடுத்துட்டு என்னோட வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு இவன் தனியா வந்துடுறான். அப்பன்னு பார்த்து இந்த பணக்காரோட வைஃப் பணம் கேட்டதுக்காக ஹீரோட நம்பருக்கு 50,000 பணம் அனுப்பி விட்டுருப்பான். அதை பார்த்ததுமே ஹீரோ கட்டிப்பிடிச்சு அவனை ரொம்ப ஃபீல் பண்ணி தேங்க்ஸ் சொல்றான்.